12th max exercise 4.2ல 4th sum find the principal value of cos inverse of 1/2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ cos inverse of 1/2க்கு என்ன ஆங்கிள்னு பார்க்கணும். அதாவது காசுக்கு பக்கத்தில் ஆங்கிள் இருக்கும், cos inverseக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூ இருக்கும். நம்மளுக்கு 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இந்த ஆங்கிள்ஸ்க்கு நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும் இல்லையா. அப்போ காசுக்கு எழுதும்போது என்ன எழுதணும் அப்படின்னா சைனுக்கு வந்து 0 1/2ன்னு தெரியும் இல்லையா. காசுக்கு வந்து அது அப்படியே தலைகீழ, அப்போ கடைசிலேருந்து எழுதிட்டு வரலாம். 0 1/2 1/√2 √3/2 1. காஸ் இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது 1/2ன்னு இருக்குது. அப்போ இந்த டேபிளில் நம்ம பார்த்தோம்னா 1/2 எங்கே இருக்குது 60 டிகிரி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட இருக்குது. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு என்ன ஆன்சர் வரணும் 60 டிகிரி. அது ரேடியனில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் π/3ன்னு எழுதுவோம். அதாவது பைங்கிறது 180 180/3ங்கிறது என்னது 60 டிகிரி. ஓகேவா. இப்போ இந்த 1/2 இது எல்லாமே வந்து பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கும் போது அந்த ரேஞ்சுக்குள்ளார அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா. இப்போ காஸ் இன்வர்ஸ்னு வச்சிங்களேன், காஸ் இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும்னா -1லேருந்து +1க்குள்ளார இருக்கணும். ஓகேவா. அதே மாதிரி காசாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0லேருந்து π இருக்கும். ஓகேவா. இப்போது இந்த வேல்யூ எப்படி இருக்குது காஸ் இன்வர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்குது. 1/2ங்கிறது என்னது 0.5. அந்த 0.5ங்கிறது என்னது -1லேருந்து 1க்குள்ளார ஏதோ ஒரு நம்பர் தான். ஓகேவா. அப்போ அது அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. அப்போ அதுக்கு வர ஆன்சர் என்னது π/3. π/3ங்கிறது என்னது 60 டிகிரி. 0லேருந்து இது வந்து 180 டிகிரி, 0லேருந்து 60 டிகிரி 30 டிகிரி எல்லாமே என்னது 90 டிகிரி 120 அது எல்லாமே என்னது 0லேருந்து πக்குள்ளே தான் இருக்குது. அப்போ π/3ங்கிறதும் என்ன தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ this π/3 belongs to closed interval 0, π. அந்த 0, πங்கிறதுல தான் என்னது அந்த ரேஞ்ச் which is the principal range. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்னது அது இருக்குது பிரின்சிபல் ரேஞ்ச். அப்போ இந்த பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு எழுதிடலாம். அங்கே கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அதனால் பிரின்சிபல் வேல்யூ இஸ் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் π/3. ஓகேவா.